அண்மை செய்தி. பெஞ்சல் புயலால் புதுச்சேரி தத்தளித்துக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நள்ளிரவில் பெய்த கனமழையால் அங்கு பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. புதுச்சேரியில் 47 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. புதுச்சேரி நகர் பகுதிகளை இதனால் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குடியிருப்புகளை வெள்ள நீர் அதீத அளவில் சூழ்ந்திருக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் அதி கனமழை பெய்திருந்த நிலையில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் புதுச்சேரி தத்தளிக்கும் காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் 47 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் புதுச்சேரி நகர் பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிற நிலையில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். வாகனங்கள் முதற்கொண்டு இந்த வெள்ள நீரில் தத்தளித்திருக்கிற காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. புதுச்சேரி நகர் முழுவதுமே மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பொதுமக்களுக்கு முடங்கியிருக்கிறது இந்த மழைநீர் சூழ்ந்திருப்பதால். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். நள்ளிரவில் பெய்த கனமழையால் புதுச்சேரி தத்தளிக்கும் அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயல் கரையை கடந்திருக்கக்கூடிய நிலையில அதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள்ல அதிகமாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக எல்லை பகுதிகள். இந்த இடங்களில் எல்லாம் பல்வேறு இடங்கள்ல சூழ்ந்து குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருப்பதனால இன்னும் பொதுமக்கள் அவர்கள் அதில் முக்கால்வாசி அளவிற்கு மூழ்கி இருக்கிற தரைதளத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் தண்ணீர் மெல்ல மெல்ல ஏற தொடங்கியதனை தரைதளத்தில் இருந்தவர்கள் எல்லாம் முதல் தளத்தில் இருந்தவர்களுடைய வீடுகள்ல தஞ்சமடைந்திருக்கிறார்கள். பலர் உடனடியாக தண்ணீர் ஏற தொடங்கியதுமே வெளியேறவும் தொடங்கி இருக்கிறார்கள். தற்பொழுது மழை சற்று ஓய்ந்து இருக்கக்கூடிய நிலையில இந்த பகுதியை பொறுத்தளவுல இந்த கோட்டக்குப்பம் பகுதிக்கு உட்பட்ட கோட்டக்குப்பம் பகுதி விழுப்புரம் மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதி. அதாவது புதுச்சேரியினுடைய அந்த பைபாஸ் சாலைக்கு இடதுபுறம் இந்த தமிழக எல்லைக்குட்பட்ட பகுதி, வலதுபுறம் புதுச்சேரி பகுதி. இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் ஒரு 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கக்கூடிய கோட்டக்குப்பம் பகுதிக்குட்பட்ட இந்த இடங்களில் எல்லாம் ஜமீத் நகர், அமிர்தா கார்டன், தௌலத் நகர், பர்கத் நகர் உள்ளிட்ட இந்த இடங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை வெள்ளம் காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த முதல் தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே இங்கிருந்து வெளியேறுவதற்காக உதவி கேட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக மீனவர்களுடைய படகுகளை தற்பொழுது வரவழைத்து அந்த மீட்பு பணியில தன்னார்வலர்களும் காவல்துறையினரும் இறங்கி இருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்பட்டு இதுல உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், வயதானவர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கையில முன்னுரிமை கொடுத்து அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த 4 பகுதிகளை சொல்கிறார்கள். இந்த கோட்டக்குப்பம் பகுதிக்குட்பட்ட ஜமீத் நகர், அமிர்தா கார்டன், தௌலத் நகர், பர்கத் நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளில் தான் இந்த அளவிற்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதாவது அருகில் இருக்கக்கூடிய சின்ன கோட்டக்குப்பம் பகுதியின் வழியாக செல்லக்கூடிய வெள்ளவாரி வாய்க்கால், இது கடலில் தண்ணீர் கலக்கக்கூடிய அந்த வாய்க்கால். அந்த வெள்ளவாரி வாய்க்கால்ல கரை உடைப்பு ஏற்பட்டு இந்த பகுதியில இந்த குடியிருப்பு பகுதிக்கு மழைநீர் சூழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு கனமழை பெய்திருக்கிறது. 46 சென்டிமீட்டருக்கு மேலே புதுவை பகுதியில சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இந்த மழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் கரையை கடப்பது கூட புதுவையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிதான் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கின்றார்கள். அதே போல்தான் தற்பொழுது இந்த பகுதியில் தான் கரையை கடந்திருப்பதனால இங்கு அதிகமான பாதிப்புகள் இருக்கிறது. மரக்காணம் புதுவைக்கு இடைப்பட்ட அந்த பகுதியில் தான் அதிகமான மழை பொழிவும் இருந்திருக்கிறது. இதுல புதுச்சேரி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தமிழக எல்லை பகுதிகளில் பல்வேறு இடங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான இடம் இந்த இடம் இங்க சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய இந்த சாலையினுடைய அந்த சாலையிலிருந்து வலதுபுறமாக இந்த பகுதி இருக்கிறது. இடதுபுறம் புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்டது. இது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவுக்கு உட்பட்ட இந்த பகுதி. இதுல இந்த கோட்டக்குப்பம் என்ற இந்த பகுதியில் தான் இந்த 4 குடியிருப்பு பகுதிகள் ஜமீத் நகர், அமிர்தா கார்டன், தௌலத் நகர், பர்கத் நகர் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்துமே தரைதளங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த உடைந்த இந்த வாய்க்கால் ஒன்று வெள்ளவாரி வாய்க்கால் என்ற அந்த வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதுனால தொடர்ந்து மழைநீர் அதில் சூழ்ந்திருப்பதாகவும் அவற்றை
இன்னும் வந்து அந்த வாய்க்கால்ல இன்னும் தொடர்ந்து மழைநீர் பல்வேறு இடங்களில் இருந்து வடிந்து கொண்டிருப்பதனால தற்பொழுது நீர் வடிவதற்கான சூழல் இல்லை. எனவே உடனடியாக வந்து தன்னார்வலர்கள் மூலமாகவும் காவல்துறையினரும் வந்து இந்த பகுதியில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீனவர் படகுகள் வந்து வரவழைக்கப்பட்டு இந்த மீட்பு பணிகள் வந்து தொடங்கி இருக்கிறது. பலரும் வந்து முதல் தளங்கள்ல அதே போன்று மாடியினுடைய மேல் தளங்கள்ல வந்து நின்று கொண்டிருப்பதை வந்து நம்ம பார்க்கிறோம். பலர் வந்து குழந்தைகளுடன் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவில் இருந்து வந்து கனமழையும் காற்றும் வந்து வீச தொடங்கியதனால பலரும் வந்து வெளியில் வர முடியாத ஒரு நிலையும் வந்து இருந்தது. மழை மட்டும் பெய்திருந்தால் கூட வீட்டில் இருந்து அவர்கள் வந்து அங்கிருந்து மெல்ல மெல்ல தண்ணி ஏறுவதற்கு முன்பாக வெளியேறி இருக்கலாம். ஒரு சிலர் மட்டும்தான், அதாவது சாலைக்கு அருகில் இருந்தவர்கள் மட்டும்தான் அவ்வாறு வந்து வெளியேற முடிந்தது. ஆனால் வந்து இந்த பகுதியில இன்னும் வந்து ஒரு வீடுகள் மொத்தமாக ஒரு 1800 வீடுகள் சொல்கிறார்கள். 1800 வீடுகள் இந்த பகுதியில வந்து இருக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் வசிப்பதாக கூறுகிறார்கள். எனவே அந்த பகுதியில இந்த வாய்க்காலை ஒட்டி அதை அருகில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்தா வந்து பலரும் வந்து வெளியேற முடியாமல் முதல் தளங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. புதுச்சேரி நகர் முழுவதுமே மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. கொட்டி